தக்குவா, இஸ்லாமு, தக்குவா, ஈமானு, தக்குவா, ஏசானு, அதுக்கப்புறம் முஹசின். புரியுதா? இதுதான் மேட்ரு. அதான் சொல்லணும், சொன்னதும் செய்யணும், சொல்லாததையும் செய்யணும். இதுக்கு பேர் தான் அல்லாஹ் விரும்பக்கூடியது. அதுக்குன்னு பிதத்களை செஞ்சிடக்கூடாது. புரியுதா? சொன்னதுங்கிற அந்த அந்த மெஷர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். இது புரியும், அதுவும் முஹசினுக்கு புரியும். எதில் ஓவராக செய்யணும், எதில் லெவலில் நிற்கணுன்ட்டு. சொன்னதுக்கு மேலே செய்ய 2 ரகாத் சுபுக்கு முதல்ல 4 ரகாத் தொழுதுட்டு நான் முஹசின். அப்புறம் நீ யார்? நீ ஃபித்னாவாதி. புரியுதா? நீ பிதத்துவாதி. இது இல்லை. எதுலெல்லாம் சிம்பிளாக புரிய வைக்கிறேன், எதுக்கெல்லாம் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதோ அதில் நம்பரை ஓவர்டேக் பண்ணக்கூடாது. தொழுகைக்கு நம்பர் இருக்கா? நோன்புக்கு நம்பர் இருக்கா? ஜக்காத்துக்கு நம்பர் இருக்கா? சில விஷயங்களுக்கு நம்பர் இல்லை. அந்த நம்பர் இல்லாத வேலை எதுன்னு கண்டுபிடிங்க. அதில் உங்களால் எந்த வேலை நம்பர் இல்லாமல் செய்ய முடியும்னு முயற்சி பண்ணுங்கள். அதில் நீங்கள் அல்லாவை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஊரு பூரா தண்டோரா போடாதீங்க. புரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் மோசின்களா இல்லையாங்கிறத அல்லாஹ் முடிவு பண்ணுவான். அப்படிப்பட்ட மோசின்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. இன்றைக்கி இஸ்லாத்துக்கே பெரிய சவாலாக இருக்கிறது இன்றைக்கி என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோனுடைய ஃபித்னா. புரியுதா? இதிலிருந்து விலகிடுங்க. இது ஷைத்தானுடைய வலிமையான ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்திலிருந்து விலகிடுங்க. அல்லது இந்த ஆயுதத்தை சரியான முறையில், ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்தக்கூடிய மனக்கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த மனக்கட்டுப்பாடு எப்படி கிடைக்கும்? நஃபிலான இபாதத்துகள் மூலம், குரானை படிப்பதன் மூலம், மூமின்களுடன் பேசுவதன் மூலம், மூமின்களுடன் இருப்பதன் மூலம், மூமின்களுக்கு உதவி செய்வதன் மூலம், அப்படிப்பட்ட ஜமாத்து கூட இருக்கிறவன் மூலம் இதெல்லாம் அடைய முடியும். இதுதான் சோர்ஸு. புரியுதா? இது நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டது. புரியுதா? இது எனக்கு 10-15 வருஷம் ஆச்சு. அங்கே இங்கே துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அல்லல் பட்டு, அசிங்கப்பட்டு, எல்லாம் கடப்பட்டு, இது என்னுடைய வாழ்நாளுடைய அனுபவம் இது. புரியுதா? ஆனால் இது அச்சீவ் பண்ணிட்டேனான்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக எனக்கே தெரியும், இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. புரியுதா? முட்டாள் தான் சொல்லுவான் நான் சாதித்து முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது.